ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகுவதாக ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி மற்றும் கே.சி. பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர், முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி மற்றும் புகழேந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய புகழேந்தி, ஓபிஎஸ் செல்லும் பாதையில் தங்களுக்கு விருப்பம் இல்லை என்றும் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகுவதாகவும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அமைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இபிஎஸ்ஐ கேட்டுக்கொள்வதாக உருக்கமாக கூறினார். ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன். நேற்று கட்சியிலிருந்து எடுத்தப்பையும் அண்ணன் தான் சொன்னேன். நான் தவறாக பேசவே மாட்டேன். ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார். அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. தொடர்ந்து பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் பேரிடியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அத்துடன் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்துவதாக கூறிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆளும் கட்சியாக மாற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தலைவர்களையும் நேரில் சந்தித்து இதை விளக்குவதற்கு வேண்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்ல சொல்லிட்டோம். இதை தாண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் இருக்கின்றவர்கள் எங்களோட வாங்க என்று கூட்டுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் கட்சி சேர்க்கல, ஒரு கோஷ்டி சேர்க்கல, ஒரு அணியை சேர்க்கவில்லை. பேசும்போது தானே தெரியும். அவங்கள உட்காந்து 5 பேர் உட்காடுறாங்க சார். எடப்பாடி அண்ணா உட்கார்றாரு, ஓபிஎஸ் அண்ணா உட்கார்றாரு, தினகரன் சார் உட்காடுறாங்க, சகோதரி சசிகலா உட்காடுறாங்கன்னா உட்காந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவோம். உட்காந்து பேசினாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஒருமித்த கருத்து வருதான்னு பார்ப்போம். அப்படி வந்தால் அவங்க எடுத்துக்கிட்டு பொறுப்பு, அவ்வளோதானே. இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக வரலாற்றில் கண்டதில்லை என்றும் கூறிய கே.சி. பழனிசாமி, தேசிய கட்சிகளை சார்ந்தோ அடிபணிந்தோ அதிமுக தலைவர்கள் இருக்கக்கூடாது என்றும் எந்த குடும்பத்தின் பிடிக்கும் அதிமுக சென்றுவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தினார். அதிமுக தோத்துருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை. இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள்.